தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வருகை தந்தபோது ரேஷன் கடை சரிவர இயங்கவில்லை என்று குற்றச்சாட்டு கூறியிருந்தார். ஆனால் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக சார்பாக அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு நாங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 வரை எந்த ரேஷன் கடைகளும் திறக்கவில்லை. பல போராட்டங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ரேஷன் கடை ஊழியருக்கு இதுவரை சம்பளமே கொடுக்கல. அதை ஒத்துக்கிறார் அமைச்சர். அது மட்டும் இல்லை, தலைவர் சொன்னது நாடு முழுக்க உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலையும் மண்ணெண்ணெய், கோதுமை, சர்க்கரை மற்றும் அரிசி போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கக்கூடிய ரேஷன் கடை நாடு முழுவதும் தினசரி மாதம் ஏழை மக்களுக்கு வழங்கினுக்கிறாங்க. ஆனால் பாண்டிச்சேரியில் நடக்குதா? அரிசி மட்டும் வழங்குறாங்க. அரிசியே 4 மாதம் இன்னும் பெண்டிங் இது ஃபுல்லாகவே. அரிசியே அமைச்சர் அவர்களுக்கு தெரியும். ஸ்கூல் டீச்சர்லாம் வச்சு கொடுத்தாங்க. ரேஷன் கடை ஊழியர்லாம் மூடிட்டு கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் கடும் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி அமைச்சர் அவர்கள் அரசியல் செய்கிறாரு. தளபதி அவர்களே கூறுவதற்கு அமைச்சர் அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. முதல்ல தேர்தல் வாக்குறுதியில் அவர் ஜெயிக்கும்போது ஒன்றிய அரசிடமிருந்து நிதி பெற்று 5 மில்களை திறப்பதாக சொல்லி இதுவரை திறக்கலை. அதுக்கு முதல்ல அமைச்சர் பதில் சொல்லுவாரா? அது மட்டும் இல்லை, அவர் துறையில் உள்ள ஐடி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் புதுச்சேரியில் இருக்கிறாங்க. மத்திய அரசினுடைய உதவியுடன் ஐடி பார்க் திறப்பதாக சொன்னாங்க. அதை பற்றி சொன்னாரா? பெஸ்ட்டு புதுச்சேரியை பற்றி முதல்ல அமைச்சர் சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லாமல் மலிவு விலை அரசியல் நடத்துகிறாங்க. நாங்கள் சொல்கிறோம், ரேஷன் கடை மூடி தான் இருக்குது. அரிசி மட்டும் தான் தரீங்க. அரிசிக்காக ரேஷன் கடை திறக்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் அத்தியாவசிய பொருள் கோதுமை சொன்னீங்க. கிட்டத்தட்ட கோதுமை சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஆகுது சட்டமன்றத்தில் சொல்லி. கோதுமை இதுவரை தரவில்லை. ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் கையொப்பமிடவில்லை. இந்த மாநிலம் மத்திய அரசினுடைய நிதியை நம்பி எல்லாத்துக்குமே இருக்குது. மத்திய அரசு ஒன்றிய அரசு நிதி கொடுத்தால்தான் எந்த திட்டமும் நிறைவேற்ற முடியும். இங்கே அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் எத்தனை முறை டெல்லி சென்று இங்கே உள்ள நிதி பிரச்சனையை தீர்த்துக்கிறார். கூட்டுறவு நிறுவனங்களுக்கு சம்பளம் பாக்கி, மில்கள் திறக்கலை, ஐடி பார்க் திறக்கலை. இதை தானே தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் மீண்டும் வந்தால் அதே தான் நாங்கள் சொல்லுவோம். தளபதி அவர்கள் பேசின பேச்சு சரியான பேச்சு. அதற்காக நாம் நமச்சிவாயத்தின் மீது நாங்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து அவதூறு இது மாதிரி பரம்பலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த தாவேக்க